உன் இஷ்டத்துக்கு இருக்கு, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு கிடையாது. போடி வெளியே. நான் போறேன். அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. விடுமா, நீ பண்றதுதான் கரெக்ட். இப்படி பண்ணாதான் புருஷனுக்கும் மருமை தெரியும். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்ம இப்படி அவரை விட்டுட்டு ஃபீல் பண்றோம், ஆனா அவரு இவ போனா எனக்கு என்ன? நானே இவ்வளவு வெளியே போக சொன்னேன். நாம கடையில சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். அவர் எங்க என்ன பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போறாரு? காலையில விழுந்திருந்தா எல்லா வேலையும் செஞ்சிருப்பா, டீயும் போட்டு கொடுத்துருப்பா. சே, அவதான் வீட்டுல இல்லையே, சாப்பாடு மட்டும் எப்படி இருக்கும்? என்ன பாக்குறீங்க? நீங்க எதை கீழே போட்டாலும் அதை எடுத்து வைக்க நான் இப்ப இங்க இல்ல. ஹலோ, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஆள் இருந்து சொல்லிட்டே இருக்க முடியாது. நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்கன்னு. மளிகை சாமான்லாம் தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என்ன சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எங்க உள்ள போறீங்க?